பாண்டிச்சேரியில் இப்படி ஒரு இடமா அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள் இருக்குங்க. அதில் ஒரு சில இடங்களை நாங்கள் வந்து இன்றைக்கி கவர் பண்ணோம். 2-3 வாரமாக பிளான் பண்ணி போக முடியல. இந்த வாரம் சரி ஓகே 11 கிளம்புனோம். கிளம்புற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தனால ஏர்லி மார்னிங்கே எங்கே கிளம்புனாலும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் கிளம்புனோன்னா அந்த டேவை வந்து கொஞ்சம் கவர் பண்ணிட்டு வரலாம் அந்த இடங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படின்னு ஒரு 5:45 பிளான் பண்ணோம். ஆனால் வந்து 6 o'clock ஆயிடுச்சு மக்களே. 6 o'clock கிளம்பி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரீச் ஆகும்போது 9 o'clock ஆயிடுச்சு. 8:45 9 அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து புதுச்சேரி உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு நம்மளோட அந்த சுற்றுலா தலங்கள் அதெல்லாம் அந்த பீச் அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு மெஸ் ஒன்று பார்த்துருந்தோம். அங்கே வந்து நம்மளோட டயட் டேயோடு இன்றைக்கி வந்து 20th டேயில் நான் வந்து ஒரு தோசை சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து டயட் எதுவும் ஃபாலோ பண்ணல மக்களே. இன்றைக்கி வந்து சீட் டேவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒன்று போயிட்டு நம்ம வெளியில் போகிறப்ப அதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்ட்டு ஓரளவு கவர் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து ஒரு தோசை சாப்பிட்டேன். அப்புறம் 2 மாதம் 3 மாதம் இருக்கும் நான் ஒரு வடையும் சாப்பிட்டேன். ஒரு தோசை ஒரு வடை சாப்பிட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு மக்களே. அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா மணக்குள விநாயகர் தேவஸ்தானம். இந்த கோவில் தான் பாண்டிச்சேரினாலே மணக்குள விநாயகர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவிலுங்க. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம பார்க்க வேண்டிய இடம் இது. அப்புறம் அந்த கோவிலுக்கு வெளியில் தான் சரி இந்த கம்மெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க தோடெல்லாம் அதெல்லாம் சரி பார்த்துட்டு நாங்கள் போகும்போதே 9 o'clock பார்த்திங்கன்னா நிறையா பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி சாமிக்கு அருகம்புல் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் வந்து அருகம்புல் கேட்டேன். அப்புறம் வந்து 2 தாமரையும் வச்சு வந்து அந்த சிஸ்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே தாமரையும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 30 rupeesக்கு அதை வந்து வாங்கிக்கிட்டு நான் வந்து உள்ளே போகிறேன் மக்களே. அன்றைக்கி வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிட்டுருந்தோம் காலையில். கோயில் போகிறனால நாங்கள் வந்து எதுவும் எடுத்துக்கல. வெஜிடேரியன் ஹோட்டலே போயிட்டு தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டோமா. அதனால் வந்து கோயிலுக்கு திருப்தியாக போயிடலாம் அப்படின்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மணக்குள விநாயகர் டெம்பிள் தாங்க போகிறோம். உள்ளக்க வந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் அலௌடு இல்லை. நான் வந்து வெளியில் மட்டும் எடுத்திருக்கேன். நான் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே விநாயகர் தான். மணக்குள விநாயகர்னு பார்த்தீங்கன்னா மூலவர் சுற்றி வர்றது கருவறைக்குள்ளேயும் மூலவரும் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி வந்து வெளியிலையுமே ஒரு நிறையா கைண்ட் ஆஃப் விநாயகர்னு சொல்கிற மாதிரி நிறைய விநாயகர் சிலைங்களாம் மாடலாக வச்சுருந்தாங்க. அதோட வரலாறு அது இதுன்னு நிறைய எழுதி போட்டிருந்தாங்க. நம்ம நல்லா லைனில் நின்று நல்லா சாமி பார்த்துட்டு பூலாம் கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து வெளியில் வந்தோம். விளக்கு போடுறதுக்குன்னு தனியாக இங்கே வந்து வெளியில் வச்சுருக்காங்க ஒரு இடம். உள்ளக்க வந்து சாமி எண்ணெயெல்லாம் வைக்கிறோன்னு சொல்லிட்டு இது நல்லா ஒரு ஐடியாவாக இருக்குது. கோயிலை விட்டு ஆப்போசிட்டில் வெளியிலே வச்சுருக்காங்க விளக்கு போடுறதுக்கான இடம். அப்புறம் ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா அந்த மணக்குள விநாயகர். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரவிந்தோ ஆசிரம்னு சொல்லிட்டு அரவிந்தோவோடது இதுன்னு சொல்லிட்டு ஒரு தியானம் கூட மாதிரி இருக்குது. உள்ளக்க போனால் பின் ட்ராப் சைலன்ஸு ஃபோனெல்லாம் வாங்கி சைலண்டில் போட்டுடுறாங்க இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுறாங்க. நல்லா ஒரு ஜீவ சமாதியான ஒரு இடம் போல். அங்கே வந்து முடிச்சுட்டு அடுத்து உள்ளே போயிட்டாங்க. வீடியோ எதுவுமே கிடையாது. உள்ளே போகிறப்ப மட்டும்தான் வெளியே வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த உள்ள தியான மையத்துக்கு போயிட்டு வந்தோம். 2வது போன இடம் அதுதான். 3வது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா பார்க்குறதுக்கு என்னமோ பேலஸ் மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல. சரி வெளிலேருந்து அழகாக இருக்குன்ட்டு ஒரு சின்ன கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு அந்த பக்கம் வந்து அண்ணா சிலை இருந்தது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய இது பாரதியாரோட சிலை இருந்தது. சூப்பராக இருந்தது இது. அதனால் வந்து சரி இவங்களையும் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் போன இடம்னு பார்த்திங்கன்னா புதுச்சேரி அருங்காட்சியகம்னு சொல்லிட்டு இந்த புதுச்சேரியோட மியூசியம்ங்க. இதுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 10 rupees தான். ஆனால் வந்து 10 rupeesக்கு ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. அதுக்கு 50 ரூபா கூட கொடுக்கலாம். அந்தளவுக்கு செம்ம ஒர்த்துங்க. சூப்பராக நீட்டாக வச்சுருந்தாங்க. நான் அதில் நிறைய ஐட்டம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி தாத்தா காலத்தில் வச்சுருந்த நம்மளோட பொருட்கள்லாம் வந்து நான் எங்கள் பாட்டி வீட்டில் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது. இப்போ தான் தெரியுது நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உள்ள கற்கள் அப்போ நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் பயன்படுத்தின துப்பாக்கிகள் குண்டுகள் இது எல்லாமே வச்சுருந்தாங்க மாடலாக. அப்புறம் அவங்க பயன்படுத்தின பொருள் அப்புறம் அந்த பிரிட்டிஷ் காலத்தில் என்னெல்லாம் இது பண்ணாங்க அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே அங்கே அந்த அருங்காட்சியகத்தில் பார்த்தோம். ஆனால் எதையுமே தொடக்கூடாது ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது. உள்ளே போகும்போது 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பீச் போகிறதுக்கு முன்னாடி எங்களை வந்து இந்த கைடு மாதிரியே வந்து ஏஜென்ட்ஸ் மாதிரி வந்து பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து 1 hourக்கு வந்து போட்டிங் வந்து நீங்கள் வந்து போகலாம். அதை வந்து இது வந்து மீன் பிடிக்கிறாங்க இந்த கடலில் வந்து. இது வந்து அந்த அலாலையாக வரும்ல இது அந்த கடல் இல்லை. இது செப்பரேட்டாக தனியாக இருக்குது. இதுக்கு தனியாக பார்த்திங்கன்னா இது 1 hourக்கு 300 per headக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நாங்களும் முயற்சி பண்ணி பார்த்தோம். ஒரு 250 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து 250க்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா இதுக்காகவே இருக்காங்க. இந்த மாதிரி டூரிஸ்ட் நம்ம மாதிரி போகிற ஆளுங்களை வந்து கவர் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து கவர் பண்ணி ஒரு 4 பேர் 5 பேர் வந்து ₹300 சொல்லிட்டு பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு மொத்தமாக கிடச்சதில்ல. அதனால் வந்து 1 ஹவர் கவர் பண்ணிக்கிறாங்க. 1 ஹவருக்கு நாங்கள் வந்து 300 வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளுக்கு வெளியூர்லேருந்து போகிறவங்களுக்கு சரி ஓகே 2, 3 இடம் காட்டுறாங்க 2, 3 இடம் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. சரி ஓகேவா இருக்குன்ட்டு நாங்கள் வந்து அந்த இந்த போட்டிங்க்கு போகிறதுக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். நாங்கள் புக் பண்ண அந்த போட் வந்து பஸ்ஸில் வந்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் டூரிஸ்ட்டு அவங்க வந்து போயிருக்காங்க. அவங்க வரதுக்காக நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த டைமில் எங்களுக்கு ஒரு கேரம் போர்டும் கொடுத்து நீங்கள் வந்து விளையாடுங்கன்னாங்க. ஆனால் வந்து கேரம் போர்டெலாம் நாங்கள் வந்து விளையாடல. சும்மா அவங்க உட்காந்துட்டு சரி போய் அதுக்குள்ளே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கடையில் தான் அப்புறம் போட் வந்துருச்சு. போட்லேருந்து வந்துட்டோம் கொஞ்சம் தூரம். வந்துட்டு இது ஒரு இடம் பார்த்திங்கன்னா, இந்த இடம் வந்து பொன்னியின் செல்வன் 2 வந்து எடுத்த பிளேஸ் தான் இது. அந்த போட்லேருந்தே கூப்பிட்டு வந்து எங்களை இன்னொரு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு வந்தாங்க, இறக்கி விட்டாங்க இப்போது. ஆனால் வந்து இந்த போட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு எங்களுக்கு இப்போது. அதுக்கடையில் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம். அந்த பொன்னியின் செல்வன் பார்ட் 2 வந்து அங்கே எடுத்தாங்களாம். அதனால் வந்து அங்கே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அங்கே போய்ட்டு ஒரு கொய்யா அதெல்லாம் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. பழைய பில்டிங் தான். அதை வந்து பார்த்துட்டு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் தான் அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து நாங்கள் அந்த போட்டுக்கு வந்துட்டோம். திரும்ப வந்து அந்த போட்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட இன்னும் 2, 3 இடம்னு சொல்லிட்டு மங்குரோஸ் காடு ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் காட்டினாங்க. அங்கேயும் நல்லா இருந்தது. இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அந்த போட்டில் உள்ள அந்த அண்ணாவே ஒருத்தவங்க இருக்காங்க. ஒருத்தர் இருக்கார் கார்டு மாதிரி. அவர் வந்து எல்லாமே சொல்கிறாரு, இதெல்லாம் அந்த பிளேஸ்லாம் சொல்கிறாரு. அவர் தான் வந்து எங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணி கொடுத்தாரு. இது அப்போ எடுத்தது தான். நல்லா இருந்தது. அந்த டேவே நல்லா இருந்தது. அப்புறம் அந்த போட்டுக்கு போயிட்டு நாங்கள் பீச்சுக்கு போகிறதுக்குள்ளவே சரி லஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த இடம் தான் பார்த்திங்கன்னா மணம் மெஸ்ஸுன்னு சொன்னாங்க. இந்த இடம் அந்த போட்டு ஓட்டுற அண்ணாட்டே கேட்டு வந்தோம். மணம் மெஸ் நல்லாயிருக்கும்னாங்க. காமாட்சி மெஸ்ஸு மணம் மெஸ்ஸுன்ட்டு. அப்புறம் அங்கே போயிட்டு அந்த இதை கண்டுபிடிச்சி போகும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. சாப்பாடு பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சுங்க. நான் மத்தியானம் பார்த்திங்கன்னா நல்லா சீ ஃபுட் ஐட்டமாக நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் மட்டன் கொல்லா உருண்டை சீ ஃபுட்லேயே எல்லாமே ஒரு 180 220 180 சார்ஜ் பண்ணாங்க நான்வெஜ் மீல்ஸுக்கு. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி நாங்கள் அடிஷ்னலாக வாங்கினோம். சிக்கன் கிரேவி வாங்கினோம். அப்புறம் வந்து கோலா உருண்டை வாங்கினோம். இதெல்லாம் வந்து நாங்கள் அடிஷ்னலாக வாங்கினது. மற்றதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்த இடம். லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்த மக்களே. பீச்சுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock கிட்ட உள்ளே போயிருப்போம். நான் 5:30 ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஆட்டம் போட்டோம். ஏன்னா எப்பயாச்சும் தான் போகிறோம்ல, இதுக்காண்டி தானே வந்தது. அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அலையெல்லாம் இருந்திருக்காது பாருங்கள். நம்ம போட்டிங் போனப்போ அது வந்து வேறு கடல் மாதிரி இருக்குது. இதுதான் வந்து நம்ம பாண்டியோட கடல். ஓகேவா. இது எனக்கு எந்த இடம்னு சொல்ல தெரில. பாண்டி பீச்சுன்னா இதுதான். இது நல்லா அலையாக வருது பாருங்கள். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து நல்லா ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கும் நம்மள கவர்மெண்ட்லேயே ஒரு இடம் விட்டுருக்காங்க நல்லா குளிக்கிறதுக்கு. குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு டீயை போட்டுட்டு அப்புறமா சரி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு 6 o'clock போகிறோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம் மக்களே. அப்புறம் கிளம்ப ஆரம்பித்து வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் இருக்கும். அது மாதிரி நீங்களும் போனீங்கன்னா எங்கேயாவது இந்த மாதிரி பாண்டி இந்த மாதிரி போகும்போது இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபுட் எதுவும் எடுத்துகிட்டு போகல. நீங்கள் ஃபேமிலியோட போகிறதுனா ஃபுட் எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா சீ ஃபுட்லாம் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கிது. ரேட்லாம் ஓகேவாக இருக்குது. இப்போ நான் போன இடம்லாம் முக்கியமான பிளேஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். நீங்களும் போயிட்டு பார்த்துட்டு வாங்க மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்யூ.